Hello friends, gold market weekly time frame analyze. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எது பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நம்மளுடைய கோல்ட் மார்க்கெட்டுடைய ஃபியூச்சர் ட்ரெண்ட் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும் அப்படிங்கிறக்காக சரிங்களா. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கன்சாலிடேஷன் வீக்லியில் ஒரு புல் பேக், அடுத்தது இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் வந்து பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த லாங் டேர்ம் கன்சாலிடேஷன் பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கிளியரா அப் ட்ரெண்ட்ல வீக்லி கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ட் 4294 ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு வீக் கேண்டில் சரிங்களா. இது நம்மளுக்கு வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து இஎம்ஐ 5 இன்னும் கன்ஃபர்மேஷன் பண்ணல, பட் கேண்டில் வந்து பிரேக் ஆயிருக்கா. இஎம்ஐ 5 வித் இஎம்ஐ 5 கன்ஃபர்மேஷன் 4294ல டெஃபினட்டா ஒரு புல் பேக் இருக்கு. மார்க்கெட் வந்து மேபி ஃபர்தரா மேலே போயிட்டு புல் பேக் வித் த ஹெல்ப் ஆஃப் இஎம்ஐ 5 பவுன்ஸ் பேக் 4519. இது வந்து லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் சரிங்களா. லாங் டேர்ம்ல கோல்டு வந்து இந்த மாதிரி தான் ட்ராவல் பண்ண போகுது. ஸோ கம்மிங் இயர் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்க போகுது. வீக்லி கேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை. ஸோ கோல்டுனுடைய மூவ் ரொம்ப ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. அப் ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுது. ஸோ வரக்கூடிய வருஷத்துலையும் கோல்டு இன்னும் ஹைல தான் போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லியும் நான் வந்து ட்ரேட் அனலைசேஷன் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். புதுசாக பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஏதோ நாலேஜ் கெயின் ஆகுது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.